திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். எடப்பாடி கதி அவ்வளவுதான். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுக கூட்டணி பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகளுக்கு குறையாமல் வெற்றி பெறக்கூடும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. 2ஆம் இடத்தில் அதிமுக கூட்டணியும் 1ஆம் இடத்தில் தவேக இடம்பெறும் என்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இதனால் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்ததே தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து 10 தேர்தலில் நின்று எல்லா இடத்துலையுமே தோல்த்துட்டு வராரு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி தோற்றுருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. அவர் தோல்விக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வச்சது தான். எந்த நிலைமையிலையும் பாஜகவோட இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஜெயலலிதா சொல்லி இவ்வளோ நாள் கூட்டணி வைக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கப்புறம் தான் பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தாங்க. அது தமிழக மக்களால் பெரிதும் எதிர்ப்பை கிளப்பிச்சு. அதனால இனி எந்த காலத்துலேயும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக பாஜகவோட போய் கூட்டணி வச்சுட்டாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் மக்கள் பெரும்பாலும் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடல. 2வது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் திமுகவை எதிர்த்துட்டு இருந்தார். அப்போ திமுகவோட வாக்குகளை பிரிப்பாருன்னு எதிர்பார்த்த சமயத்தில் ஆனால் விஜய் பிரித்ததெல்லாம் முக்கால்வாசி அதிமுகவோட ஓட்டாக தான் இருக்குது. அதனால தான் எக்ஸிட் போல் ரிசல்ட்டுமே அதை தான் சொல்லுது. அதனால் இந்த டைம் திமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கூடிய விரைவில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை தூக்கிடுவாங்க அப்படிங்கிறதா பேசப்பட்டு வருது. ஒருவேளை அதிமுக அப்படியே கலைஞ்சு போயிருச்சு அப்படின்னா விஜய்க்கு எதிர்க்கட்சி தலைவர் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.